எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப்வே மார்க்கை நோக்கி போயிட்டு இருக்கு. 31st மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர். இந்த மேட்ச் தான் ப்ரிவியூ பண்ண போகிறோம். என் கூட வந்து முதலாளி இருக்காரு, லா கூல் இருக்காரு. மேட்ச் வந்து முல்லன்பூரில் பிபிகேஎஸோட ஹோம் கிரவுண்டு. பிபிகேஎஸ் வந்து சிறப்பாக ஒரு பயங்கரமான ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் ஆடி தோத்துட்டு வர்றாங்க. ஹைதராபாத்தில் வச்சு 240 அடித்து தோத்த ஒரு டீமாக வர்றாங்க. இப்போ இந்த மேட்ச்சுக்கு கேகேஆர் எப்படி வர்றாங்கன்னா, ஒரு கன்வின்சிங் ஒரு ஹிஸ்டாரிக் வின். சிஎஸ்கே வந்து படு மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சு, அதாவது 103 அவங்களோட லோவஸ்ட் ஸ்கோர் அடித்து அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு சேப்பாக்கில் வச்சு அடிச்சுட்டு வராங்க. ஸோ ரெண்டு பேரும் வெளியே ட்ராவல் பண்ணிட்டு இவங்க கேகேஆர் அப்படியே இன்னொரு அவே கேமுக்கு வர்றாங்க. பிபிகேஎஸ் திருப்பி அவங்க ஹோமுக்கு வர்றாங்க. இந்த மேட்ச்சில் வந்து இப்போ அவங்க 240 அடித்து தோத்ததில் அவங்க பவுலிங்கில் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் த கீ பவுலர்ஸ் லாக்கி ஃபர்கசனுக்கு வேற ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ளே பண்ணும், இந்த மேட்ச்சை என்ன ஆகும்னு டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாளி ஆரம்பிங்க. இல்ல பஞ்சாப் அன்னைக்கு தோத்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி பவுலிங் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. லாக்கி ஃபர்கூசன் இல்லாட்டியும் யாராவது கேட்சப் பண்ணுவாங்கன்னு பார்த்து இம்பாக்ட் பிளேயர் வேற யாராவது கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கொண்டு வரல. அதுக்கு பதிலாக வைஷாக் விஜய்குமார் கொண்டு வந்துருக்கலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவங்க யாஷ் தாக்கூர் கொண்டு வந்தாங்க பிரதர். அதுக்கப்புறம் தான் இன்ஜுரி ஆச்சு. யாஷ் தாக்கூர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஜுரி ஆச்சு. இன்ஜுரி ஆச்சு. பட் யாஷ் தாக்கூர் வந்து அவங்களுக்கு விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு கன்சிஸ்டண்டா. பட் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு என்னமோ யாஷ் தாக்கூரோட வைஷாக் விஜய்குமார் ஒரு பெட்டர் பிளேயரா இருக்குன்னு தோணுது. இன்னொன்று வந்து சஹால் ஆர் நம்ம லாக்குல் சொல்ற மாதிரி சலால் அவரோட ஃபார்ம் வந்து ம். கொஞ்சம் வந்து வருத்தத்துக்குரிய மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் வருத்தத்துல இருக்காரு. ஏன் அவருக்கு என்னப்பா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு? யாரோ ஆர்ஜே உடனே போட்டோ செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்காரு ஜாலியா. அவர் எப்பயுமே ஜாலி பண்ணிட்டு தான் இருப்பாரு. என்ன லாகோல் அவர் விக்கெட். ஆர்சிபிக்கு ஹோம் டீம் ஹோம் கேம் பிடிக்காதுன்னா அதே மாதிரி பஞ்சாபுக்கும் ஓரளவுக்கு ஹோம் கேமோட ஒரு ம். வைக்கா தகராறு தான், அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால அது எப்படி மேட்ச் முடியும்னு தெரியல. பஞ்சாப்ஸுக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தா அவங்களோட டாப் ஆர்டர் நல்லா ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியான்ஷ், பிரப்சிம்ரன் நேற்று போன மேட்ச் அடிச்சாரு. ஷ்ரேயாஸ் ஐயர் சொல்ல தேவையில்லை. பவுலிங் வந்து அர்ஷதீப் சிங் மட்டும்தான் கொஞ்சம் லுக்கு கண்ட்ரோலாக போடுறாரு. லாக்கி ஃபர்கசன் லாஸ் ஆனது அவங்களுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. டோர்னமெண்ட்டாவா இல்லை ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மேட்சஸான்னு தெரியல. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வெரி குட் கண்ட்ரோலில் இருக்காங்க. 3 ஸ்பின்னர்ஸ் வந்து சென்னையை சோக் பண்ணாங்க. அதே சோக்கிங் திருப்பி கொண்டு வந்து பண்ணுவாங்களா? வில் தே பி ஏபிள் டு சோக் பஞ்சாப்னா பாசிபிள். அவங்களோட பேசர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போடுறாங்க. அஹ், ஹர்ஷித் ராணாவும் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஹீஸ் அ விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் விக்கெட் எடுக்கிறார். ம். வைபவரோரா விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ பவுலிங் பொறுத்தவரைக்கும் கண்டினியூ. பேட்டிங் வந்து கிவன் டே தான் அவங்களுக்கு. அது அன்னைக்கு யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக இப்போதைக்கு எந்த பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ரஹானே ஐயர் சீம் டு பி இன் டச். அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸாக போகும்னு தோணுது. பார்க்கலாம். சரி, ம். ம். ஃபர்கியூசனுக்கு பதிலா யாரு இவர் உள்ள வருவாரா? அஸ்மத்துல்லா இவரு ஒமராசி. உமராசி உமராசி வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கலாக்குள். பார்லட் சேவியர் பார்லட் இருக்காங்க. அவரும் வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்தா டைரக்ட் ஸ்வாப்பு. இது வந்து டைரக்ட் ஸ்வாப்பு. இன்னொன்னும் அவங்க பண்ணலாம். அவங்க வந்து அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. நேல் வதிர மாதிரி ஒருத்தரை ட்ராப் பண்ணலாம். பண்ணிட்டு ஜாஸ் இங்கிலீஷ் மாதிரி ஒருத்தர் உள்ள வரலாம். இங்கே வந்து வைஷாக் விஜயகுமார் விளாண்டுலாம். பட் வந்து ஃபுல்லாக இந்தியன் பவுலர்ஸாக இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இல்லை அவங்க ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒருத்தர் தேவை அந்த முல்லன்பூர் மாதிரி வென்யூக்கு. ஸோ லாக்கிக்கு வேற ஹர்ப்ரீத் பார் வந்துட்டு ஒரு இந்தியன் பேட்டரை ட்ராப் பண்ணிட்டு இங்கிலீஷ் வரலாம். பட் நீ சொல்றது வந்து மோர் லைக்லி ஆப்ஷன் என்னன்னா, மோர் லைக்லி டு ஹேப்பன் வந்து டேரெக்டாக உமர் ஜாய் ஃபார் லாக்கி இல்லாட்டி ஜேவியர் பார்லட் ஃபார் லாக்கி இப்படிங்கிறது டேரெக்டாக. இதில் இன்னொரு காஸ் ஆஃப் கன்சர்ன் வந்து ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் ரெண்டு பேருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க ட்விட்டர்ல எல்லாம் பயங்கர ஜோக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மேக்ஸ்வெலுக்கும் ஸ்டாய்னிஸ்க்கும். பட் தென் அவங்க பாண்டிங் எவ்வளோ தூரம் அவங்க ரெண்டு பேரையும் பேக் பண்ண போறாரு. நல்ல நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாய்னிஸோட பவுலிங்கை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை போன மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில். அவ்வளோ ரன்னு போயிட்டு இருந்தப்போ சஷாங்க் சிங்க்லாம் பவுலிங் கொடுத்தாங்க. ஸ்டாயினிஸ்க்கு பவுலிங் கொடுக்கவே இல்லை. அடிப்பட்ட அந்த லாக்கியோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணுற 4 பால் மட்டும்தான் போட்டாரே தவிர ஸ்டாயினிஸ்க்கு அவங்க பவுலிங்கே கொடுக்கல. மேபி பிகாஸ் தே வாண்டட் டு சி ஸ்டாயினிஸ் பவுலிங் இல்லாமல் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் மேக்ஸ்வெலுமே நம்ம போன மேட்ச் பேசணும். ப்ரிடாமினன்ட்லி இப்போ ஒரு பவுலர் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. எல்லாம் சிங்கிள் டிஜிட் ஸ்கோராக அடிச்சிட்டு இருக்காரு. பவுலிங்கும் போன மேட்ச் சரியாக போடல.
இந்த 2 பேர் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ் உள்ள வரலாம். இஸ் டூ குட் பிளேயர் டு பி லெஃப்ட் அவுட் ஃபார் லாங் அண்ட் பாண்டிங் கைண்ட் ஆஃப் இஸ் ரேட்ஸ் இன் வெரி ஹை. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கேம் அப்போ சொன்னேன் ஜாஷ் இங்கிலீஷ் மே நாட் ஸ்டார்ட் பட் ஹி வில் கம் இன் டு பிக்சர் அட் சம் பாயிண்ட்னு. அந்த சம் பாயிண்ட்டுக்கு வி ஆர் நாட் வெரி ஃபார் அவே அப்படின்னு நான் இப்போ நான் நினைக்கிறேன். பட் லாக்கி ஸ்பாட்டுக்கு லாகுல் சொன்ன மாதிரி மோர் லாஜிக்கல் அண்ட் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வில் பி எய்தர் ஜேவியர் பார்லெட் ஆர் இந்த ஒமராசி அவர் ராகுல் சொல்ற மாதிரி. ஆனா தே ஹாவ் டு மேக் ஒன் மோர் சேஞ்ச் அண்ட் ட்ரை டு பிரிங் இன் ஹர்ப்ரீத் பிரார் ஆல்சோ கிவன் த வென்யூ அண்ட் கண்டிஷன். முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சேஞ்சஸ்க்குலாம்? ஹர்ப்ரீத் பார் வந்தாருன்னா சாஹல் விக்கெட் எடுப்பாரா? எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இன்னும் அதிகமா இருக்குன்ற ஒரு ரெண்டு கண்டெயின் பண்ணாதான் இன்னொரு ரெண்டு விக்கெட் விழுகும்னு நான் சொல்றேன். ஹர்ப்ரீத் பிரார் வந்து போன சீசன்ல இதுலயே கூட போட்டார், பவர் பிளேல கூட போட்டார். ம் அது ஒரு விக்கெட் இம்பாக்ட் டேக்கிங் பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலரா கண்டெயின் பண்ணாரு. ஸோ அதனால அவங்களுக்கு இதாச்சு. இன்னொன்று வந்து மேக்ஸ்வெல், ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ மேக்ஸ்வெல் வந்து பிரைமரியா ஒரு பவுலர் தான் ப்ளே பண்றாரு. அதுக்கு ம் பார்ட் டைம் பவுலருக்கு பதிலாக ஒரு ஃபுல் டைம் பவுலரா பிரார் இறக்கி விட்டுலாமே. அவர் ஒன்றும் பெருசாக அதுதான். பேட்டிங் ஸ்கோர் பண்ணல. அதனால அந்த இடத்துல வேணா இங்கிலீஷ் கொண்டு வரலாம். பட் ஸ்டாய்னிஸ் வந்து பேட் வச்சு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஹீஸ் மேக்ஸ்வெல் மாதிரி இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் இந்த போன மேட்ச் அடிச்சாரு வெற்றி கொஞ்சம் 11 பால்ல 30 ரன் கடைசியில வந்து அதான் அடிச்சாரு ஸ்டாமிஸ். இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருப்பார் மேக்ஸ்வெலோட. அண்ட் இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ். அது நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு சேஸ்லயோ மேக்ஸ்வெல் போன வாட்டி ஆர்சிபிக்கு என்ன பண்ணான்னு எல்லாரும் பார்த்தோம். அவரே போய் என்ன டிராப் பண்ணிருங்கன்ட்டு வெளியே உட்காந்தாரு. வெற்றி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ குறிப்பா. எனக்கு எனக்கு நிறைய நல்லா இருக்கு. அவரை நம்பி திரும்பியும் இவங்க வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த பஞ்சாப். அதனால மேக்ஸ்வெல் இந்த மாதிரி இப்போ இந்த சைடு ஒரு ஆல்ரவுண்டர்னா அந்த சைடுல ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. அவரும் கொஞ்சம் யாரு? கஷ்டப்பட்டு இருக்காரு, ரசல். ஆமா, ட்ரே ரஸ். லாகுல் உங்களுக்கு பிடிச்ச அந்த ரசல் அவர் ஒர்க் அவுட் மேக்ஸ்வெல் ரீல்ஸ் எல்லாம் கம்பேர் பார்த்து பண்ணும்போது எனக்கு ரசல் அனுப்புவீங்களே. இருந்துட்டு ஏதாவது ஒரு என்ன இப்படிதான் அவரை அண்டர் பிளே பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு அடிச்சு விட்டுருவாரு அவர் ரசல். நீங்களும் ரசல் அட்லீஸ்ட் ஒரு ஒவ்வொரு விக்கெட் 2 விக்கெட் கேகேஆர் எடுப்பாரு, மேட்சுக்கும் வந்து ஒரு 30-40 அடிப்பாரு. நீங்களும் ஒவ்வொரு கேகேஆர் மேட்ச் இருக்கும் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னா 5 மேட்ச் முடிஞ்சு போச்சு ப்ரோ. தாவூத் அப்படிங்கிறமா பாயிண்ட் வருதுன்னு உட்காந்துருக்கோம் நானும் லாகுலும். வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை கட்டிட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு ரசல் வருவாருன்னு உட்காந்துருக்கோம். ஆமா. ஸோ ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் அதை தவிர ஐ திங்க் பெருசா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண Fair மாதிரி enough. தெரியல. பட் அது இல்லாம இப்போ கேகேஆர் பார்த்தா வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து ஒரு மேட்ச் தோக்குறாங்க, அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்க, அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க, மாத்தி மாத்தி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் மிடில் ஆஃப் த டேபிள்ல மாட்டிருக்காங்க. ஸோ லாகுல் இங்கி பிங்கி ஆடிட்டு இருக்காங்க கேகேஆர். உள்ளே வெளியே ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரலாம்னு நினைச்சேன் ஓ நான். மை காட். அதனால இது இந்த மேட்சப் சாரி இந்த மேட்சுக்கு வந்து 2 டீமுக்கும் மொமெண்டம் டிசைட் பண்ணணும்னு தோணுது. ஓகே. நோக்கியா விளையாடுவாரா? நோக்கியா பாடுங்க, அதுக்காக தானே சொன்னேன் இந்த பாட்டை பாடணும்னு தானே கேட்டேன். இல்ல கேக்குறேன். நோக்கியா தெரியல ப்ரோ. மொயின் அலி கொண்டு வந்தாங்க போன மேட்ச். இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்களா? பவர் பிளேல தான் போட்டாரு, நல்லா தான் போட்டாரு. பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இன்னொரு கேம் பாய் நல்லா கொடுப்பாங்களா? தான் போடுவாரு. பிச்சு முலான்பூர் மொயின் அலி கொஞ்சம் ஸ்லோ தான். அதனால மொயின் அலியோட விக்கெட் கம்பேர் ஸ்லோ தாங்கிறதுனால மொயின் அலி ரீட்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரதர் அதிகமா. ஸ்கோர் வந்து பார் வந்து 190 சொல்றாங்க. இவங்க இப்போ இருக்க ஸ்ட்ரீக்கு ஒரு 200 சொல்லலாம். கேகேஆர் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா வெற்றி? மொயின் அலி ரீட்டைன் பண்ணிடுவாங்க, வேற ஏதாவது சேஞ்ச் ஜெயிச்ச எதிர்பார்க்கறியா? டீம் அப்படியே அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னை பிச் மாதிரியோட கொஞ்சம் இதாவது சிமிலர் பிச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு கண்டிஷன் சிமிலரா இருக்கும். அதனால ப்ராப்ளம் they'll go the சேம் டீம் தான் கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இவங்க மட்டும் வந்து they have to look into swapping out ஃபர்கூசனுக்கு பதிலாக அவங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும். இல்லை ஃபர்கூசன் ஃபிட் ஆயிட்டாரான்னு தெரியல, அது ரொம்ப டவுட்டு தான் ஃபிட் ஆகுது. பட் அதுக்கு பதிலாக அவங்க ஒமர்சாய் கொண்டு வராங்களா, இல்லாட்டி இங்கிலீஷ் கொண்டு வந்துட்டு இல்லை பவுலிங் காம்பினேஷன் ஏதாவது மாத்துறாங்களான்னு பார்க்கணும். ஓகே லாகுல், இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கேகேஆர்னு சொல்ல போறீங்க, சொல்லுங்க. என் வாயில சொல்றதுல நீங்களே சொல்லுங்க. பஞ்சாப் கிங்ஸ். நான் சொன்னதுக்கே மாத்தி சொல்ற. சரி ஓகே வச்சுக்கோ, இல்ல பஞ்சாப் கிங்ஸ். நானும் வெற்றி, நீங்க பஞ்சாப் கிங்ஸ் சொல்றேன். நீங்களும் பஞ்சாப் கிங்ஸ் சொல்றீங்க. நான் சரி இது வரைக்கும் சொன்னதே இல்லை. நானும் இவரும் கத்துறாரு, இவர் தான் விஸ்வநாதன். நீங்களும் கத்துறீங்க, நீங்க தான் விஸ்வநாதன். நானும் கத்துறேன், நான் தான் விஸ்வநாதன். நானும் பஞ்சாப்னே சொல்றேன். ஸோ அரட்டை ஸ்குவாட் வந்து முழுமையா பஞ்சாப் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ இந்த டியூ இதெல்லாம் சொல்லுங்க, யாருமே இல்லை இதை பத்தி பேசுறதுக்கு. யாராவது சொல்லுங்க, யாராவது இருக்கீங்களா? எங்க வாதியார் வரல, இன்னைக்கு லீவு.
பிச்சு சொல்லுங்க இது என்ன முதலாளி சூப்பரா சொல்லலாம். இருக்கு. டியூ வந்து ம் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் பெட்டர். ம் ரெட் சாயிலா பிளாக் சாயிலா ஏதோ மிக்சட் சாயில்னா சொல்லிச்சுடா ராகுல் போன தடவை. ஆஹ் அந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரியாது. பேட்டிங் தோண்டி பார்த்தவங்க மாதிரி பேசுது இது. சரி ஆனா 190 பார் ஸ்கோரு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்லோவர் சர்ஃபேஸ் தான், 2 ஸ்பின்னர் ஆடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுது இந்த மேட்ச்லையும் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஒரு மேட்ச் லிமிடெட் தான் இது இருக்கு, பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். சரி லாகுல் ஃபேண்டசி எடுங்க, அள்ளி போடுங்க. எத்தனை பேர்? 4 பேரா? ஆமா. எடு எடு, ஆசையை தீர்த்துக்கோ. இல்ல 4 பேரும் ஒண்ணா எடுக்கவா, ரெண்டு ரெண்டா எடுக்கவா? எடு எடு, ஆசைக்கு எடு, நாளே எடு. சரி. எடுக்கிறேன், இந்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர். ஆ உம், வேற யாரு? இங்கிலீஷ். இங்கிலீஷ் விளாடணுமே, விளாடலான்னு அப்ப நான் ஒரு ஐடியா பிராப் கொடுக்குறேன். சிம்ரன் சிங். பிரப் சிம்ரன் ஓகே. இந்த சைடு நரைன் ம் ரசல். ம் ம். வெற்றி. நான் வந்து ரஹானே, ம் இப்போ அவன் பேர் என்ன, வருண் சக்கரவர்த்தி, ம் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் ஹர்ஷித் ராணாவா? ஹர்ஷதீப். ஹர்ஷதீப் சிங்னு சொல்ல வந்தேன். ஹர்ஷதீப் ஓகே ஓகே, அவன் நான் எடுத்துக்கிறேன் ஹர்ஷித் ராணாவா. ஹர்ஷதீப் எல்லா சிங் அப்புறம். வாட்டியும் நீங்கள் தானே எடுக்கிறீங்க. ஆமா. ம் இவை அப்புறம் இன்னொன்னு எல்லா என்ன வெற்றி? ஃபேண்டசிலையும் நீங்க இன்னும் இன்னும் எடுத்திருக்கீங்க. ஒருத்தர் சொல்லணுமா? இன்னும் ஒருத்தர்னா வெங்கடேஷ் ம் ஐயர். இன்னொரு ஐயர் சொல்லு. ஓகே, நான் வந்து ஹர்ஷித் ராணாலே ஆரம்பிக்கிறேன். விக்கெட் குவிண்டன் டேக்கிங் பவுலர். டீகாக்கு 2. நீ பிரப்சிங்கரன் எடுத்துட்டா நான் இவரை எடுத்துடுறேன். அந்த பிரியான்ஷ் ஆரியா. இன்னொரு ஓப்பனர் இல்ல வெற்றி, இன்னொரு ஓப்பனர் பிரியான்ஷ் ஆரியா. பிரியன்ஷ் ஆர்யா 3. சலால் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது. ஸோ அதனால நான் சலால் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னோட 4 பிக்ஸ்: பிரியன்ஷ் ஆர்யா, சலால், குவிண்டன் டிகாக்கு, ஹர்ஷித் ராணா. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஐ ஹோப் ஹி புல்ஸ் அப் ஹிஸ் இது பர்ஃபார்மன்ஸ் இந்த கம்மிங் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம 3 பேருமே பஞ்சாப் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஏகமனதாக சொல்லிட்டோம். அப்புறம் என்ன, பஞ்சாப் ஜெயிச்சிடலான்னு அறிவிச்சிடலாமா லாகுல்? ம். ஓகே. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம பேசுவோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு இவ்வளோதான் டாக்கிங் பாயிண்ட்ஸு. கீ வந்து லாக்கி இன்ஜுரி, அதுக்கு யார் வராங்கன்னு பார்க்கணும். இவங்க சைடு மொயின் அலியா இல்லை நோக்கியாவான்னு பார்க்கணும். இப்போ வெதர் தே கோ வித் அன் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் பஞ்சாப் அப்படின்னு பார்க்கணும். இங்கிலீஷ் உள்ள வராருன்னு நமக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஸோ வெற்றி, என்ன நினைக்கிறீங்களோ சொல்லிட்டு வி கேன் சைன் அவுட். அதான் பேசுன மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமுக்கு ஏதோ மொமெண்டம் டிசைட் பண்ண போகுது. இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் வி ஆர் க்ளோஸ் டு த ஹாஃப். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமும் தே வி ஃபைட்டிங் ஃபார் தியர் ஸ்பாட்ஸ். அட்லீஸ்ட் இந்த மிடில் டேபிளில் இருக்கவங்க, டாப்பில் இருக்கவங்களும் இன்னும் டிசைட் ஆகலை. பட் தேல் ஆல்சோ சூன் கெட் இன் டு த டசல். ஸோ வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் சென்னை அண்ட் எல்எஸ்ஜி மேட்ச். சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டி ஸ்குவாட்.